Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்ன? நம்ம AI டூல்ல நம்ம பார்க்க போறது மெட்டா AI. இந்த மெட்டா AI ஒரு சூப்பரான டூல். இந்த டூல் என்னன்னா நம்மள AI டூல்ல இந்த டூலை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா Facebook தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. Facebook ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மெட்டா AI. ஓகே, இப்போ கூகுளில் கூகுள் ஜெமினாய் மாதிரி, மைக்ரோசாஃப்டை கோபைலட் மாதிரி, இப்போ இவங்கட மெட்டா ஏஐ தான் இவங்கட ஏஐ டூல். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு இது இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக நீங்கள் மெட்டா ஏஐன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வழியாக தான் லாகின் பண்ண கேட்கும். அது வழியாக நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. இதில் பாருங்க, இந்த டூல் என்னன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்த ஆட்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த டூல்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுல மத்த ஏஐ டூலோட நமக்கு இதுல நம்ம இமேஜஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். ஏஐ இமேஜஸ் அண்ட் ஏஐ இமேஜை நம்ம அனிமேட்டட் இமேஜாகவும் நம்மளால ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நார்மலா பாருங்க, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நான் இமேஜ் ஜென்ரேட்டர்ல நான் வரேன். ஓகே, இதுதான் நம்ம ஓப்பன் நியூ கன்வர்சேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண இங்கே வருவீங்க. இங்கே நானே ட்ரை பண்ணுறேன். ஆக்ட் ஆஸ் வேர்ல்ட் பெஸ்ட் ஏஐ இமேஜ் கிரியேட், இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை சரியாக கொடுத்துருவோம். கொடுத்தா இந்த ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நான் ஐ நீட் யூ டு create image as I need you to create a image. I need you to create a dog barking image. Dog barking image. So ஒரு நாய் குலைக்கிற மாதிரி ஒரு இமேஜ் I need you to create a dog barking image. ஓகே, இப்போ நான் என்டர் பண்றேன். இப்போ பாருங்க, இது ஒரு டிஃபால்ட்டா 4 இமேஜஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி ஷோ பண்ணும். ஓகே, இது தேவையில்லைன்னா இன்னும் வேணும்னா உங்களுக்கு இன்னும் திரும்ப அந்த ப்ராம்ப்ட் அடிச்சா டிஃப்ரெண்ட் இமேஜஸை காட்டும். இங்கே பாருங்க, இந்த இமேஜ்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு இங்கே பாருங்க, இந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்க, ஒரு நேச்சுரல் மாதிரி இந்த அழகா இருக்கு. இந்த இமேஜஸ் அழகான இமேஜ் இங்கே பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்க, இதுல பாருங்க இன்னொரு விஷயம் இருக்கு, அனிமேட்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இப்போ எனக்கு இந்த இமேஜ்ல எனக்கு இந்த இமேஜ்ல இது மற்ற ஏஐ டூல்ல எல்லாம் இல்ல. இதுல இந்த அனிமேட்ன்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு இமேஜ் அனிமேட் ஆகி உங்களுக்கு காட்டும். பாருங்க, நீங்க பாருங்க எப்படி இருக்கு, இவ்வளவு அழகாக பாருங்க. இந்த இமேஜ் ஒரு அனிமேட்டட் இமேஜா காட்டும். இப்போ இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் இதுல கொண்டாந்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் மற்ற இதுகள்ல இருக்குது. ஆனா இதுல பாருங்க, ஈஸியா ஒரு இமேஜை நம்மளால ஜெனரேட்டும் பண்ண முடியும். அதே வேளையில நம்மளால இந்த இமேஜை அனிமேட் இமேஜாவும் நம்மளால மாத்திக்கொள்ள முடியும். அந்த ஒரு ஃபீச்சர் இந்த மெட்டா ஏஐயால நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. இது ஒரு இந்த மெட்டா ஏஐ யூஸ் பண்ற சதவீதம் குறைவு. ஆனா இந்த மெட்டா ஏஐ சூப்பரான ஒரு இங்க பாருங்க, இது ஒரு அனிமேட்டர். அப்ப நம்ம இதை ஒரு வீடியோவாவே நம்மளுக்கு எடுக்க முடியும். இதை டவுன்லோட் கொடுத்தா நமக்கு ஒரு வீடியோவா வந்துருவார். இவரை நீங்க பண்ணி பார்த்தா, இதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு இங்க பாருங்க, இந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன சவுண்ட் ஒன்று ஸ்கிரிப்ட் ஒன்று செட் பண்ணா கூட இதை ஒரு ஷார்ட் வீடியோவை கூட உங்களால ஒரு இதுல அப்லோட் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஏஐயால நீங்க கிரியேட் பண்ண வீடியோ ஒரு இமேஜ். ஓகேயா? ஓகே, சரியா? இதுதான் அந்த ஏஐ டூல்ல உள்ள ஒரு பியூட்டி. இப்போ நான் இதுல திரும்ப நானே போறேன், இதை க்ளோஸ் பண்றேன். ஓகே, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுல உன்னால செய்ய முடியும். ஓகே, இதில் பாருங்க, இப்போ பேக் பண்ணணும். இந்த நிறைய இமேஜஸ் இருக்கு. இல்லை எந்த இமேஜ், இப்போ எனக்கு இந்த இமேஜ் வேணும்னா இந்த இமேஜ் எடுத்து பாருங்க. இதை இப்போ அனிமேட்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு அழகான இமேஜ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அழகா செஞ்சிருக்காங்க. இதை
ஓகே, இந்த மாதிரியான நல்ல ஒரு விஷயங்கள் வந்து இந்த டூலில் வந்து நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, இதுதான் அந்த இமேஜ் இந்த ஏஐ டூலோட ஒரு விசேஷமான ஒரு விஷயம் வந்து இதுதான். ஓகே, இதில் வந்து இப்போ நிறைய அந்த ஓப்பன் எடிட்டர்னு இருக்குது. கிரியேட் அ டாக்குமெண்ட், கிரியேட் அ பிளாங்க் டாக்குமெண்ட் ஐ ஆல்ரெடி. ஓகே, ஸோ இதுக்கு இது ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முடியும். இதை வந்து நம்ம பிறகு பார்ப்போம். இது இப்போ அதில் வந்து இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து நியூ, இப்போ இதில் வந்து நான் இப்போ நியூ கான்வர்சேஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன். நீங்கள் நியூ கான்வர்சேஷன் ஒன்று இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க ஆக்ட் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர் இந்த மாதிரி கொடுக்கும். கொடுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க, மார்க்கெட் பண்ணுறேன். ஐ ஹாவ் அ பென், ஐ வாண்ட் டு ப்ரமோட் டு லண்டன் பீப்பிள் வயா ஃபேஸ்புக் ஆட் கேம்பெயின், டெல் மீ த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் சொன்னால் அதை எழுதி கொடுக்கும். என்ன மாதிரி உங்களுக்கு அழகாக அந்த ப்ரமோட் பண்ணுறது எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அதை எழுதி கொடுக்கும். ஸ்க்ராட்ச் அதை எழுதி கொடுக்கும். இங்கே பாருங்க, லண்டன் பீப்புளுக்கு லொக்கேஷன் லண்டன், உங்களோட ஏஜ் லிமிட் வந்து பெண் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கல்ல. அப்போ 18க்கும் 65க்கும் இடப்பட்ட ஏஜுக்கு காட்டுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து எல்லாத்துக்குமே வந்து பெண்ணுக்கு இன்ட்ரெஸ்டட் ஆக மாட்டாங்க. நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் பீப்புள் யாருன்றதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த அட் கேம்பெயின் வந்து உண்மையான ஒரு ஆப்ஜெக்டிவ். ஓகே, ஒரு இது வந்து மார்க்கெட்டிங் நம்ம பண்ற நேரம் ஒரு பிளான் இல்லாம ஆப்ஜெக்டிவ் இல்லாம பண்ண இல்லாது. பண்ணனோம்னா அவங்க நம்மளுடைய அட்டை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நமக்கான டாலரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுவோமே தவிர நம்மளுக்கான சரியான ரிசல்ட் கிடைக்காது. அதனால நம்ம சரியான சிலக்டட் ஆடியன்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யறது தான் இதில் உள்ள மெயினாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ யாருக்கு நம்ம காட்டணும் நம்ம டேட்டா? ஆஃபீஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப நம்ம காட்டணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்டணும், ரைட்டர்ஸுக்கு காட்டணும். இப்போ ஆஃபீஸ் பீப்புள் வந்து பென் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பென் தேவை, ரைட்டர்ஸ்க்கு தேவை, ஆர்டிஸ்ட்க்கு தேவை. ஓகே, ஸோ அண்ட் எனிவன் ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் ஹை குவாலிட்டி பென். சிலவங்க நிறைய பேர் வந்து இந்த ஹை குவாலிட்டி பென்னுக்கு இன்ட்ரெஸ்டான பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு காட்டணும். ஓகே, அப்போ இது இன்ட்ரெஸ்ட் பீப்புள் வந்து யார் யாருன்றதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து பெண்ணுக்கு நான் எடுத்தது. நீங்கள் வந்து வேற எந்த ப்ராடக்ட்டுக்கு எடுத்தாலும் யார் அந்த இன்ட்ரெஸ்ட் பீப்புள்ன்றதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கேட்டுக்கணும். இந்த பீப்புள் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் ஆட் கேம்பெயின் ரன் பண்ணணும். அதுக்கான ஏஜ் குரூப் யாருன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிஹேவ் இது வந்து என்னன்னா நம்ம வந்து இது வந்து ஆட் கேம்பெயின் நான் ஆல்ரெடி எப்படி ரன் பண்ணுறேன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நார்மலாக நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து ரன் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்று கேட்டுக்கிறீங்க. சாட் ஜிபிடி சரி, மெட்டா ஏஐ நல்ல கோல், இதில் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா அழகாக அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இது எப்படி நீங்கள் ரன் பண்ணுன்றதை கொடுத்துருக்காங்க. இது நான் ஆல்ரெடி செஞ்ச காட்டியிருக்கேன். ஓகே, ஃபேஸ்புக் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு இல்லைன்னா பேபேல் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பேமெண்ட் மெத்தடாக எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃபேஸ்புக் ஆட் கேம்பெயின் ரன் பண்ண நேரம் உங்களோட கார்டில் இருந்து பேமெண்ட்டை வந்து ஃபேஸ்புக்கு வந்து நம்ம பே பண்ணணும். அப்படின்னா தான் ரன் பண்ண முடியும் ஆட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து கன்வர்சேஷனை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. இவங்க கன்வர்சேஷன் ஏன் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்கன்னா இப்போ அதில் வந்து கால் பண்ணலாம் நிறையா. இப்போ நிறைய பேர் கால் பண்ணுறது எல்லாரும் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ உங்களோட ஆட் கேம்பெயின் ரன் பண்ணுற நேரம் அவங்களுக்கு கால் பண்ணி கரெக்ட் கேட்காது, எல்லாம் மீட்டிங்ஸில் இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கன்வர்சேஷனில் வந்து நமக்கு வாட்ஸ்அப் தான் எல்லாத்துக்குமே ஈஸி. இப்போ முன்ன மெசேஞ்சர் வந்து இப்போ யாருமே பார்க்கல, எல்லாமே வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஞ்சர் தனியாக ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதனால வாட்ஸ்அப் தான் நமக்கான ரொம்பவே லேசு. அப்போ உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்சேஷன் பண்ணிக்கிறது வந்து லேசாக இருக்கும். அடுத்தது நேம் ஆஃப் த கம்பெனி, என்ன நேமில் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னு கொடுத்துருக்கேன். செட் பட்ஜெட் வந்து இப்போ வந்து இது வந்து நான் யூகேல ரன் பண்ணாலும் பவுண்ட்ஸில், நீங்கள் இந்தியாவில் ரன் பண்ணுற நேரம் நீங்கள் ருபீஸில் ரன் பண்ணணும். ஓகே, பட்ஜெட் வந்து நீங்களும் $10 டு ஒரு $30 மாதிரி போட்டு நீங்கள் ரன் பண்ணுங்க. அப்போ தான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு நீங்கள் போக முடியும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா உங்களோட ப்ராடக்டை வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து இந்த பொருட்களை விற்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெட்டா ஏஐ டூலில் வந்து ஒரு ஐடியாவை எடுத்து ஓகே, இதெல்லாம் நான் பண்ணி காட்டியிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் இதை ஸ்டெப் பை ஸ்டெப் வாசிச்சு நீங்கள் உங்களுக்கான ப்ராடக்ட், நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக காட்டணும். பெண்ணுக்கான இன்ட்ரெஸ்ட் பீப்புளை எனக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் என்னென்ன இதை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காட்டியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.